வேதனை தாங்க முடியாது. நபி அவருடைய வேதனை ஒரு பக்கம் இருக்க, தங்கள் மனைவிமார் ஒரு பக்கத்தில் வேதனைப்படுகிறார்கள். ஏனைய சஹாபாக்கள் நபி அவர்களுக்கு வேதனைப்படுகிறதை, அவர்கள் வேதனைப்படுகிறதை பார்த்து சஹாபாக்களுக்கு அலாதியான வேதனை. இப்படியான நிலைமையிலே நபி அவர்களுக்கு சுகம் கிடைக்க மாட்டாதா என்பதை ஏங்கி ஏங்கி சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவிமாரின் வீட்டிலே தான் தங்குவார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்கள் எல்லா மனைவிமாரையும் வைத்து கேட்கிறார்கள், ஐன அனகதன், நாளைய தினத்தில் நான் எங்கே என்று கேட்கிறார்கள். நாளைய தினத்தில் நான் எங்கே என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் எல்லா மனைவிமாரும் அந்த அர்த்தத்தை விளங்கிக் கொள்கிறார்கள். நபி அவர்கள் ஏதோ ஒரு இடத்தை விரும்புகிறார்கள், அந்த இடத்துக்கு நாங்கள் அனுமதிப்போம் என்று முடிவுக்கு வருகிறார்கள். நபி அவரிடத்தில் சொல்கிறார்கள், நீங்கள் விரும்பிய இடத்திலே நீங்கள் தங்குங்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் அனுமதி தருகிறோம் என்று மனைவிமார் சொன்னார்கள். அன்பார்ந்த ஹாஜிமார்களே, உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு தொழுகைக்கு போவதற்கு ரொம்ப லேசான இடம், மஸ்ஜிதுக்கு அடுத்து ஒரு திரைதான் அகற்ற வேண்டும். ஆயிஷா நாயுடைய வீடு இருக்கிறது. இன்றைக்கு நபி அவர்கள் இருக்கிற அந்த கபர் இருக்கிறதே, அந்த கபரு ஆயிஷா நாயுடைய வீடு. ஒரு திரையை அகற்றினால் உடனே மஸ்ஜிது. அப்படியான நெருக்கமாக இருந்த வீடு ஆயிஷா நாயுடைய வீடு. நபி அவர்கள் ஆயிஷா நாயுடைய வீட்டை விரும்புகிறார்கள். உடனே ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அவர்களும் நபி அவர்களை தங்களின் தோல்ல கையை போட்டு தூக்கி கொண்டு போகிறார்கள். நபி அவர்களால் எழுந்து நடக்க முடியாது, நிலத்திலே கால் தேய தேய நடந்து போகிறார்கள். எங்கள் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயுடைய வீட்டில் இருக்கிற நேரத்தில் ஆயிஷா நாயி அல்லாஹ்வுடைய தூதரின் வேதனையை, அவர் படுகிற அந்த கஷ்டத்தை பார்த்து தாங்க முடியாத நேரத்தில் தன் மடியிலே வைத்துக் கொண்டு குல் சூறாக்களை அப்படியே ஓதி ஓதி நபி அவருடைய கையிலே ஊதி அதே கையை நபி அவருடைய மேனியிலே தடவிக்கொண்டே இருந்தார்கள், சுகம் கிடைக்க வேண்டுமே என்று சொல்லிக்கொண்டு. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியே அந்த நாள் கழிந்து விட்டது. நபி அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிவதற்கு 5 நாட்கள் இருக்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காய்ச்சல் கடுமையாகிவிட்டது. தலைவலி அதிகமாகி காய்ச்சலும் அதிகமாகிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு நாள் திடீரென்று மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டார்கள். மயக்கமிட்டு கீழே விழுந்து விட்டார்கள். வேதனை அந்த அளவுக்கு இருந்தது. அந்த நேரத்தில் நபி அவர்கள் காய்ச்சலினால் எல்லா சஹாபாக்களும் வந்திருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலிலே ஒரு முள்ளு குத்திப்படுவதை கூட விரும்பாதவர்கள், எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை, இந்த நாவினால் ஒரு வார்த்தை கூட அசைத்து ஏச மாட்டோம் என்று உறுதியாக இருந்தவர்கள் சஹாபாக்கள். எங்கிருந்தாலும் எங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் தேவை என்ற ஏக்கத்தோடு இருந்தவர்கள் சஹாபாக்கள். நபி அவர்கள் காய்ச்சலோடு இருக்கிறார்களே, தலைவலியினால் பிடவை தலையில இறுக்கி கட்டி இருக்கிறார்களே, நபி அவர்கள் கீழே மயக்கம் போட்டு விழுகிறார்களே, இதையெல்லாம் பார்த்து வேதனையோடு சூழ்ந்திருந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஹரிகு அலைய சப அக்ரபின் மின் ஆபாரின் சத்தா, இந்த மதீனாவிலே உள்ள எல்லா இடங்களிலும் உள்ள 7 கிணறுகளில் இருந்து நீங்கள் தண்ணீர் எடுத்து வாருங்கள், என் மேனியிலே கொஞ்சம் ஊத்துங்கள், காய்ச்சல் கொஞ்சம் குறைவதற்காக என்று சொன்னவுடனே சஹாபாக்கள் வேகமாக சென்று தண்ணீரை எடுத்தெடுத்து கொண்டு வந்தார்கள். வந்து நபி அவருடைய மேனியிலே அப்படியே ஊற்றி தடவினார்கள். அன்பார்ந்த ஹாஜிகளே, கொஞ்ச நேரம் போய் நபி அவர்கள் சொல்கிறார்கள், போதும் போதும் நிறுத்துங்கள், எனக்கு காய்ச்சல் கொஞ்சம் குணமடைந்து விட்டது என்றார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்கள் எழும்பி மஸ்ஜிதை நோக்கி வந்தார்கள். வந்து மிம்பர்ல ஏறி ஒரு உருக்கமான உரை நிகழ்த்தினார்கள். சஹாபாக்கள் எல்லோரும் அந்த இடத்திலே அமர்ந்திருந்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா, யூத நஸாராக்களுக்கு அல்லாஹ்வுடைய லஅனத்து உண்டாகட்டும். இத்தகது குபூர் அன்பியாஹிம் மசாஜித, நபிமார்கள் மௌத்தான நேரத்தில் அவருடைய கபறுகளை எல்லாம் பள்ளிகளாக கட்டி அந்த சிலைகளாக அவர்களை கட்டி வணங்க ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். காத்தல் அல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அந்த யஹூதிகளையும் நஸாராக்களையும் அல்லாஹ் அழித்து போடட்டும். அவர்கள் நபிமாருடைய கபறுகளை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிக் கொண்டார்கள். தோழர்களே, லா தத்தகிது கப்ரி வஸனன் யுபத், என்னுடைய கபரை நீங்கள் நாம் மௌத்தானதன் பின்னால் ஒரு வணங்கும் இடமாக ஆக்கிக் கொள்ளாதேங்க, வணங்கப்படும் ஒரு சிலையாக ஆக்கிக் கொள்ளாதேங்க மக்களை என்று யூத நஸாராக்கள் செய்த வேலையை என்னுடைய கபருக்கு நீங்க செய்திடாதேங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு அன்றைய நாளில் நபி அவர்கள் மீண்டும் சொன்னார்கள், தோழர்களே, உங்களில் யாராவது ஒருவருக்கு என்னால் தவறு நடந்திருந்தால் இதோ என்னுடைய மேனி இருக்கிறது, பள்ளிக்கு பள்ளி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இதோ என்னுடைய முதுகு இருக்கிறது, நான் அநியாயமாக யாருக்காவது ஒரு கசையடி அடித்திருந்தால் தோழர்களே,
இதோ என் முதுகு இருக்கிறது, அதுக்கு பழி தீர்த்துக் கொள்ளுங்கள். யாருக்காவது நான் அநியாயமாக அவருடைய மானத்திலே கையை வைத்து ஏசி இருந்தால் இதோ என்னுடைய மானம் இருக்கிறது, போக்குங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்களின் உள்ளம் எப்படி இருந்திருக்கும், அவருடைய மனம் எப்படி இருந்திருக்கும், அவருடைய மனோநிலை எப்படி இருந்திருக்கும் அன்பார்ந்த சகோதரர்களே. லொஹர் வரைக்கும் பயான் பண்ணிவிட்டு உடனே லொஹர் நேரத்தில் கீழே இறங்கினார்கள். லொஹர் தொழுதார்கள். தொழுகை முடிந்ததன் பின்னால் மீண்டும் மிம்பரிலே அதே வார்த்தைகளை திருப்பி திருப்பி சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இதோ மக்களே, என்னிடத்திலே 3 திர்ஹங்கள் இருக்கின்றன. அந்த நேரத்தில் ஒரு சஹாபி வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எனக்கு 3 திர்ஹங்கள் தர வேண்டி இருக்கிறது கடனாக, அது கைமாற்றுக்கு எடுத்தது. உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த ஆளுக்கு இந்த 3 திர்ஹத்தையும் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். கடன் என்பது முறையானது என்ற காரணத்தினால் அந்த சஹாபி கேட்டார்களே தவிர வேற எதற்கும் கேட்கவில்லை. அந்த நேரத்தில் நபி அவர்கள் 3 அறிவுரைகளை சொன்னார்கள் இந்த சமுதாயத்தை பார்த்து. அதிலே அன்சாரி தோழர்களை பாராட்டி சொன்னார்கள், தோழர்களே, ஊசிக்கும் பில் அன்சார், நீங்கள் அன்சார்களுடைய விஷயத்திலே நீங்கள் நலவையே நாடுங்கள், நீங்கள் அன்சாரி தோழர்களுடைய விஷயத்திலே கவனமாக நடந்து கொள்ளுங்கள் மக்களே. அவர்களுடைய பொருளாலும் அவருடைய உடம்பாலும் அவருடைய இடத்தையும் தந்து எனக்கு இஸ்லாத்தை வளர்க்க பெரிய உதவி செய்தவர்கள் இந்த அன்சாரிகள். இந்த மதீனத்து மண்ணிலே வாழ்ந்த மக்கள், அவர்களுடைய விஷயத்திலே மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் யாராவது உங்களுக்கு தவறு செய்தால் மன்னித்து விடுங்கள், அவர்கள் குற்றம் செய்தால் அதற்காக நீங்கள் தண்டித்துக் கொண்டு போவாதீர்கள் என்றெல்லாம் நபி அவர்கள் சொன்னார்கள். மக்களே, இந்த அன்சாரிகள் காலப்போக்கில் குறைந்து கொண்டு போவார்கள். எப்படி உணவுக்கு அந்த உப்பு கொஞ்சமாக இருக்குமோ அந்த அளவுக்கு குறைந்து கொண்டே போவார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். யாராவது உங்களில் தலைவராக அவர்களுக்கு வந்தால் அவர்களுக்கு நலவையே நீங்கள் செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு கடைசியாக அந்த உரையின் கடைசியிலே சொன்னார்கள், இன்ன அபுதல் ஹய்யரஹுல்லாஹு அய்யூதிஹு மின் ஸஹரத்தி துன்யா மா ஷாஅ வ பைனமா இந்தஹு வக்தார மா இந்தஹு. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான், அந்த அடியானுக்கு அல்லாஹ் 2 விஷயங்களை கொடுத்து 2 விஷயங்கள் விருப்பமானதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னான். ஒன்று இந்த உலகத்துடைய இன்பங்கள், அடுத்து அல்லாஹ்விடத்திலே உள்ள இன்ப சுகங்கள். அந்த இன்ப சுகங்கள் இரண்டிலும் அல்லாஹ்விடத்திலே உள்ள இன்ப சுகங்களை அந்த அடியான் தெரிவு செய்து கொண்டார் என்று நபி அவர்கள் பெயரை சொல்லாமல் சொன்னார்கள். அந்த சபையிலே இருந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்றைக்கும் விட்டு பிரியாத நண்பர், இஸ்லாத்துடைய ஆரம்ப நண்பர், நபி அவர்களுடைய தோளோடு தோளொட்டி இருந்த நண்பர், நபி அவர்களுக்கு ஹிஜ்ரத்தின் போது பக்கபலமாக இருந்தவர். சவுர் குகையில இருக்கிற நேரத்தில் நபி அவர்களுடைய தூக்கம் கலைந்து விடக்கூடாது என்பதற்காக காலை ஒரு பாம்பு கடித்த நேரத்திலும் கண்ணீர் வந்துதான் நபி அவர்களை அவருடைய கண்ணால் வந்த கண்ணீர் தான் நபி அவர்களை எழுப்பியது தவிர வருத்தத்தை அடக்கி கொண்டிருந்தார். அழுதால் சத்தம் போட்டால் நபி அவர்கள் எழும்பி விடுவார்கள் என்ற அளவுக்கு மரியாதையாக இருந்தவர். மிக கவனமாகவே நபி அவர்களோடு இருந்தவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி அவர்களுடைய வயதுக்கு ஒத்த வயதாக இருந்தவர் அவர். அந்த நேரத்தில் அந்த சபையில இருந்து நபி அவர்கள் இந்த செய்தியை சொன்னவுடனே மாலை மாலையாக கண்ணீர் வடித்து அழுதார்கள். அந்த நேரத்தில் அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், உந்துரு இலா ஹாதா ஷேக், இந்த வயதாளியை பாருங்கள், நபி அவர்கள் அடியானை பற்றி சொல்கிறார், நபி அவர்களை பற்றி சொல்லவில்லை, ஏதோ ஒரு அடியானை பற்றி தான் சொல்கிறார், ஆனால் இவர் அழுது கொண்டே இருக்கிறார் என்று சொன்னார்கள். அதற்கு விளக்கம் அந்த இடத்திலே சொல்லவில்லை. நபி அவர்கள் மௌத்தானதன் பின்னால் அந்த வரலாற்றை நினைவுபடுத்துகிற நேரத்தில் சஹாபாக்கள் சொன்னார்கள், அந்த சபையிலே அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வார்த்தையை சரியாக விளங்கிக் கொண்டவர் எங்களில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே உரையிலே வைத்து சொன்னார்கள், மக்களே, உங்களில் மிகப்பெரிய நம்பிக்கையானவர் எனக்கு பாதுகாப்பாகவும் நம்பிக்கையாகவும் தன்னுடைய தோல்மைத்தனத்திலும் தன்னுடைய பணத்தையும் செலவழித்து பக்கபலமாக இருந்தவர் இந்த அபூபக்கர் சித்தீக் தான். வலவ் குன்து முத்தகிதல் கலீலன் கைர ரப்பி, என்னுடைய ரப்பை தவிர நான் ஒரு நேசரை தெரிவு செய்து கொள்ளவில்லை, அப்படி ஒரு நேசரை தெரிவு செய்து கொள்வதாக இருந்தால் லத்தகல்து அபூபக்கரின் கலீலா, இந்த அபூபக்கரை நான் நேசனாக தெரிவு செய்து கொள்வேன். ஆனால் இஸ்லாமிய ஒரு சகோதரன் அவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி அந்த நாள் கழிந்து விட்டது. நபி அவர்கள் மரணிப்பதற்கு 4 அல்லது 5 நாள் இருக்க அன்று நபி அவருடைய காய்ச்சல் திரும்ப கூடிவிட்டது. அந்த நேரத்தில் நபி அவர்கள் வேதனையோடு இருக்கிறார்கள். வீட்டில் வைத்து சொன்னார்கள், தோழர்கள், எனக்கு ஒரு ஏட்டை கொண்டு வாருங்கள்,
நான் உங்களுக்கு சில செய்திகளை நான் எழுதி தருகிறேன் என்றார்கள். நபி அவர்களை பார்த்து அங்கு சஹாபாக்கள் ஒரு ஏட்டை கொண்டு போவோமா அல்லது கொண்டு போகாமல் அவரை கஷ்டப்படுத்தாமல் இருப்போமா என்று கருத்து வேறுபாடு வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எங்களுக்கு குர்ஆன் இருக்கிறது, நபி அவர்களை இன்னும் கஷ்டப்படுத்த வேண்டாம், எங்களுக்கு குர்ஆன் போதும், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு நிறைய செய்தியை சொல்லி தந்திருக்கிறார் என்றார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லை கொடுங்கள், ஏதோ ஒன்றை எழுதி தருவார்தானே. இப்படியே கருத்து அந்த மாற்றங்கள் ஏற்படுகிற நேரத்தில் நபி அவர்கள் வேதனையால் சொன்னார்கள், கொஞ்சம் தூரமாக இருங்கள் தோழர்களே என்று சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நபி அவர்கள் அன்றைய நாளிலே தோழர்களுக்கு 3 அறிவுரை சொன்னார்கள். ஒன்று, இந்த அரபு தீபகற்பத்திலிருந்து முஷ்ரிக்குகளையும் யூத நசாராக்களையும் வெளியேற்றுங்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று உசாமா ரலியல்லாஹுடைய படை அங்கே அவர்களுடைய படை காவிர்களோடு யுத்தம் செய்வதற்காக இடைநடுவிலே தயாராக இருந்தது. அந்த படை அனுப்ப வேண்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். மூன்றாவது சொன்னார்கள், தோழர்களே, நீங்கள் இந்த உலகத்திலே வாழும் காலமெல்லாம் தொழுகையை நீங்கள் இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், விட்டு விடாதீர்கள் என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் உங்களுடைய அடிமைகளாக உங்களின் கையில இருக்கிற மக்களுடன் நல்ல விதத்திலே நடந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்றைய நாள் கடுமையான வேதனையோடு நபி அவர்கள் எல்லா வக்துகளையும் தொழுவித்து இமாமாக நின்று தொழுவித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபு தொழுகையை தொழுவித்தார்கள். வல் முர்சலாத்தி உர்பா என்ற சூறாவை ஓதி அன்றைய மக்ரிபு தொழுகையை நபி அவர்கள் தொழுவித்து விட்டு வீட்டை நோக்கி சென்று விட்டார்கள். வீட்டை நோக்கி சென்ற நபி அவருடைய காய்ச்சல் அதிகமாகிவிட்டது, தலைவலியும் அதிகமாகிவிட்டது. நபி அவர்கள் மஸ்ஜிதை நோக்கி வருவதற்காக இஷாவுடைய நேரத்தில் தயாராகிறார்கள். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் கேட்கிறார்கள், அஸல்லன்னாஸ், ஆயிஷாவை மனிதர்கள் தொழுது விட்டார்களா, தோழர்கள் தொழுது முடிந்து விட்டார்களா? உடனே ஆயிஷா நாயகி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் உங்களை எதிர்பார்த்து இருக்கிறார்கள், இன்னும் தொழவில்லையே என்று சொன்னார்கள். லஅவுலி மாஅன் ஃபில் மிக்லப், எனக்கு ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் கொஞ்சம் வையுங்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் பாத்திரத்திலே தண்ணீர் வைக்கப்பட்டது. நபி அவர்கள் உடனே குளித்துக் கொண்டார்கள். உடனே குளித்துவிட்டு மஸ்ஜிதை நோக்கி தொழுவிப்பதற்காக நடந்து போக ஆரம்பித்தார்கள். உடனே அந்த இடத்திலேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திரும்ப மயக்கம் தெளிந்து நீண்ட நேரத்துக்கு பின்னால் எழும்பி கேட்டார்கள், ஆயிஷாவை அவர்கள் தொழுது முடித்து விட்டார்களா? அல்லாஹ்வின் தூதரை, நீங்கள் வரும் வரைக்கும் எதிர்பார்த்து இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். எனக்கு மீண்டும் தண்ணீரை வையுங்கள் என்றார்கள். வைக்கப்பட்டது. உடனே அதில் குளித்து விட்டு மீண்டும் மஸ்ஜிதை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள். அதே மாதிரி மீண்டும் மயக்கம் போட்டு கீழே விழுந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூன்றாவது முறையும் இப்படியே வைக்கப்பட்டது. அப்படியே குளித்து விட்டு போக ஆரம்பித்தார்கள். ஆனால் மயக்கம் போட்டு கீழே விழுந்த நபி அவர்கள் எழும்பி செல்லவே முடியாமல் போய்விட்டது. தன்னுடைய வாழ்க்கையில அந்த தொழுகையோடு மஸ்ஜிதை நோக்கி செல்ல முடியாமல் போய்விட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. உடனே ஆயிஷா நாயை கூப்பிட்டு சொன்னார்கள், ஆயிஷா, நீங்கள் உங்களுடைய தந்தையாகிய அபூபக்கருக்கு நீங்கள் மக்களை வைத்து தொழுகை நடத்துமாறு சொல்லுங்கள் என்ற உடனே ஆயிஷா நாயை சொல்கிறார்கள், என்னுடைய தந்தைக்கு செய்ய முடியாத ஒரு வேலை, அவர் தொழுகையிலே நின்று விட்டார் என்றால் அவருடைய இலகிய மனம், இலகிய உள்ளம், அவர் மாலை மாலையா கண்ணீர் வடித்து அழுவார் தொழுகையில. அவருடைய சத்தங்கள் கூட தோழர்களுக்கு கேட்காத அல்லாஹ்வின் தூதரே என்று சொன்ன நேரத்திலும் ஆயிஷா அபூபக்கருக்கே தொழுகை நடத்துமாறு சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாமத் செய்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு 2 நாள் அல்லது 1 நாள் இருக்க, அன்று சனிக்கிழமை நாள் நபி அவர்களுடைய அந்த காய்ச்சல் கொஞ்சம் குறைவடைய ஆரம்பித்து விட்டது. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் கடைசியாக மீண்டும் நபி அவர்கள் மஸ்ஜிதை நோக்கி செல்வதற்காக தயாரானார்கள். அந்த நேரத்தில் 2 சஹாபாக்களின் தோளிலே கையை போட்டு நிலத்திலே கால் தேய்த்தே அங்கே சென்றார்கள். நபி அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இமாமத் செய்து கொண்டே இருந்தார்கள். நபி அவர்கள் வருவதை கண்டு பின்வாங்க ஆரம்பித்தார்கள். இல்லை அபூபக்கர், நீங்களே இமாமத் செய்ய முடியுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய நாளிலே அவரிடத்தில் இருந்த சில அடிமைகளை அப்படியே உரிமையிட்டார்கள். 7 தீனார்கள் தன்னிடத்தில் இருந்தது. அந்த 7 தீனார்களையும் அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்தார்.